வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி திருச்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் கோட் நம்பர் 514 செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? எக்ஸாமுக்கு அதில் யூனிட் 2 ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2 டைட்டில் என்ன அப்படின்னா, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். என்ன டைட்டில் வரும்? ஆனால் இதில் எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா 20 கேள்வி கேட்பாங்க. நம்ம சிலபஸில் இருக்கிற டைட்டில் தான். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைட்டில் என்ன வரும் அப்படின்னா, உங்கள் சிலபஸில் யூனிட் 2ல் செமிகண்டக்டர் டிவைஸ். அந்த செமிகண்டக்டர் டிவைஸில் நீங்கள் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா, முதல் எடுத்தோன்னே பிஎன் ஜங்ஷன் டயோட், நெக்ஸ்ட்டு ஜீனா டயோட், லைட் எமிட்டிங் டயோட், அடுத்தது ஃபோட்டோ டயோட், நெக்ஸ்ட் வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அப்ளிகேஷன் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைஸ். இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டைட்டிலெல்லாம் எந்த டைட்டிலுக்குள்ளே உங்களுக்கு வரும் அப்படின்னா, அண்டர் தி செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படின்ற டைட்டிலுக்குள்ளே இந்த டைட்டில் எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெக்டிஃபையர் அண்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ ரெக்டிஃபையரை பற்றியும் படிக்கணும், வோல்டேஜ் ரெகுலேட்டரை பற்றியும் படிக்கணும். ஸோ ரெக்டிஃபையரை பொறுத்தவரையும் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்கும். அந்த 3 டைப்பும் அப்புறம் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்றதையும் நம்ம படிச்சிருவோம். அது தனி டைட்டிலாக வரும். எல்லாமே டைட்டிலாக இருக்குது. இதோட டெஃபினேஷன் வந்து நான் இன்னொரு பிடிஎஃப்பில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மோஸ்ட்லி என்ன வரும் அப்படின்னா, தியரி ஓரியன்ட் கம்மியாக தான் வரும். இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அது பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இருக்குன்றது நீங்கள் உள்வாங்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? தேர்டு வந்து டிரான்சிஸ்டர் பயாசிங் அண்டு ஆம்பிளிஃபையர். இதில் பயாசிங் சர்க்யூட், நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிள் ஸ்மால் சிக்னல் ஆம்பிளிஃபையர், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆம்பிளிஃபையர், மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர், கப்ளிங் மெத்தடு. கப்ளிங் மெத்தடுக்குள்ளே இந்த 3 டைட்டில் வரும். ஓகேங்களா? ஆர்சி கப்ளிங், டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங், டைரக்ட் கப்ளிங் எல்லாமே இதுக்குள்ளே வரும். அடுத்து லார்ஜ் சிக்னல் ஆம்பிளிஃபையர், புஷ் புல் ஆம்பிளிஃபையர், ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர், இது எல்லாமே இந்த டைட்டிலில் வரும். நெக்ஸ்ட்டு என்னவோ டைட்டில் அப்படின்னா ஆக்சிலேட்டர் அண்டு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர். ஆக்சிலேட்டரை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும், ஆர்சி ஆசிலேட்டர், அப்புறம் கால்ஃபிட்ஸ், இது எல்லாமே இதில் வந்துடும். ஓகேங்களா? இந்த டைட்டிலுக்குள்ளே அடுத்தது வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர் இருக்குது. அப்புறம் ஐசி 555 டைமர், இதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அண்ட் அப்ளிகேஷன். அதாவது ஆப்பம்னா என்ன, அதில் இருக்க அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஆப்பம் டைட்டிலுக்குள்ளே இந்த டைட்டில் எல்லாமே கவர் ஆகும். அதில் என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்னால் என்னென்னு படிக்கணும், டெஃபினிஷன் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் அப்ளிகேஷன். ஓகேங்களா? சம்மரு, டிஃப்ரென்ஷியேட்டர், இதெல்லாம் வரும் தெரியுங்களா? இது எல்லாமே இந்த டைட்டில் அப்ளிகேஷனில் பார்க்கணும். அப்புறம் ப்ரிசிஷன் ரெக்டிஃபையர், மல்டி வைப்ரேட்டர், சிமிட்ரிகர், ட்ரிகர், இது எல்லாமே பார்க்கணும். ஸோ மல்டி வைப்ரேட்டரில் அஸ்டேபிள், மோனோ ஸ்டேபிள், பை ஸ்டேபிள் எல்லாமே இதுக்குள்ளே வரும். டைட்டில் மட்டும்தான் இருக்குது. இதுக்குள்ளே படிச்சிங்க அப்படின்னா 3 மாதிரி படிச்சுவாங்க. நம்ம அதில் இருக்கிற சம்மும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு பார்க்கணும். சம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே அனலாக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டாக வந்து நம்பர் சிஸ்டம் அண்டு ரெப்ரசன்டேஷன். நம்பர் சிஸ்டம்னு பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரியும் இது எந்த யூனிட்டில் வரும், எந்த கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா டிஜிட்டலில் வந்துடும். கரெக்டாக? ஸோ இது அனலாகும் இருக்கும், டிஜிட்டலும் இருக்கும். இனிமேல் நம்ம பார்க்குறதாமே டிஜிட்டலை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு டைட்டில் நம்பர் சிஸ்டம் அண்டு ரெப்ரசன்டேஷன். இதில் பைனரி நம்பர் ரெப்ரசன்டேஷன், அப்புறம் இன்டிஜர் ரெப்ரசன்டேஷன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன், இது எல்லாமே இந்த டைட்டிலில் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பூலியன் அல்ஜிப்ரா அண்டு லாஜிக் சிம்பிளிஃபிகேஷன். இந்த டைட்டிலுக்கு வந்து பூலியன் அல்ஜிப்ரா, பூலியன் ஐடென்டிட்டிஸ், அப்புறமேட்டு என்ன வரும், மினிமைசேஷன் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா, அப்புறம் கார்னா மேப்பு, அப்புறம் டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி. இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 8வது வந்து டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி வரும். அதுக்குள்ளே இந்த லாஜிக் ஃபேமிலிஸு, லாஜிக் கேட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அடுத்த டைட்டிலாக உங்களுக்கு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட், லாஸ்ட்டாக வந்து சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட். அதுக்கு ஒன்று இருக்குது, அதான் என்னது மெமரி டிவைஸ். ஓகேங்களா? ஸோ மெமரி டிவைஸோட தான் முடியும் உங்களுக்கு. ஸோ மெமரி டிவைஸை பொறுத்தவரையும் ரேமு,
அப்புறம் PLL, FPGA இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்.